தங்கம் சேர்வதற்கான எளிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த சனிக்கிழமை நாள பயன்படுத்திக்கிங்க. சனிக்கிழமையில தொடர்ந்து 8 சனிக்கிழமை நீங்க இத செஞ்சீங்க அப்படின்னா, உங்க வீட்ல தங்கமானது மலமலன்னு சேரத் தொடங்கும். இது ரொம்ப எளிய பரிகாரம். இத எளிய பரிகாரம்னே சொல்ல முடியாது. ஒரு வேண்டுதல். இந்த வேண்டுதல நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். ஒரு சிலர் மட்டும் 100 பவுனு, 200 பவுனுன்னு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தங்க நகை வாங்குறது அப்படிங்கிறது கனவாவே இருக்கும். அவங்கலாம் அதிகமா ஆசைப்படாட்டியும் கழுத்துல, காதுலயாவது தங்கத்த போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. தங்க நகை அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர பொருளா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி விக்கிது. தங்க நகை வாங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை இருக்கு. தங்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில மகாலட்சுமி அம்சம். வீட்ல தங்கம் இருக்கணும். வெள்ளியும் சரி, தங்கமும் சரி வீட்ல அதிகமா இல்லாட்டியும் ஓரளவாவது நம்ம வாங்கி வைக்கணும். மகாலட்சுமியோட அம்சமும், சுக்கிர யோகமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, இத கஷ்டப்பட்டாவது கொஞ்சமாவது நம்ம வாங்கி வீட்ல வைக்கணும். அப்பதான் நம்ம வீட்ல தெய்வ சக்தி, அதாவது மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். உங்க வீட்ல அதிகமா தங்கம் சேரல அப்படின்னா, சனிக்கிழமை நாள தவற விட்டுடாதீங்க. அதுவும் இந்த துளசிய வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த துளசி இருந்தா போதும். ஒரு வீட்ல மகாலட்சுமி அம்சம் இருக்கு அப்படின்னாவே, அந்த வீட்ல தங்க நகை நிறைவா இருக்கும். சரி, நிறைவாலாம் இல்லங்க. எங்க வீட்ல மகாலட்சுமி அம்சமே இல்ல. குண்டுமணி தங்கம் எங்க வீட்ல வாங்க முடியல. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு இந்த சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சொர்ண தோஷத்த நம்ம நிவர்த்தி செஞ்சாவே போதும். தங்கம் நமக்கு வரத் தொடங்கும். நம்ம வாங்கிருவோம். தங்கத்த கடவுளாக நம்ம இந்து சாஸ்திரத்துல பார்ப்போம். செல்வ செழிப்பை உண்டாக்குவதற்கு இந்த தங்கம் வீட்ல இருக்கணும். மகாலட்சுமியை தன் மார்பில் கொண்டு விளங்கும் பெருமாள சனிக்கிழமையில வழிபடுவது செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுது. தங்கம் சேராதவங்க எல்லாமே இந்த சனிக்கிழமை முதல்ல பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து போறத முதல்ல வழக்கத்துல வச்சுக்குங்க. அப்புறம் இந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தொழில்ல, வியாபாரத்துல, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இன்கிரிமெண்ட் கிடைக்கல, உங்களுக்கு தங்கம் சேரல அப்படின்னா, இந்த சனிக்கிழமை நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாவே தொழில் விருத்தியை கொடுக்கும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னாவே நீங்க சனிக்கிழமை போங்க. இந்த நார்த் சைடுக்காரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டுக்காரவங்க எல்லாமே சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிடுவத வழக்கமா வச்சிருப்பாங்க. நீங்க கோயிலுக்கு போறப்பெல்லாம் வெறுங்கையோட போயிடாதீங்க. பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம். நீங்க துளசி மாலைலாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைன்னா கவலையே பட வேணாம். மாலை தான் சாமி கேட்குதுன்னு இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு துளசி வாங்கி பெருமாள் கிட்ட கொடுத்தீங்கனாலும் போதும். உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது. இது நம்ம சாதாரணமா வார வாரம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள். இப்ப நம்ம பரிகாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு நீங்க துளசி வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? அப்ப நமக்கு பிரசாதமா சிறிது துளசி கொடுப்பாங்க. அந்த துளசிய கொண்டுட்டு வீட்ல நம்ம வைக்கணும். ஒரு கொத்து துளசியா கொடுத்தாங்கன்னா, அத அப்படியே கொண்டுட்டு வீட்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம். அதுக்கு முன்ன ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எப்பவுமே வீட்ல தங்க நகை வைக்கிறீங்க அப்படின்னா, பட்டு துணியில வைங்க. தங்கத்த எப்பவுமே பட்டு துணியில தான் வைக்கணும். நீங்க தங்கம் வைக்கக்கூடிய நகைப்பெட்டியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தேக்கு பெட்டிக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்குள்ள ஒரு பட்டு துணிய வச்சு, அது மேல நகைய வைங்க. பெட்டிலாம் இல்லாட்டியும் போகுது. நீங்க கண்டிப்பா பட்டு துணியில வெண்பட்டு, அந்த வெண்பட்டு, மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி, அது மேல நீங்க தங்க நகைய வைங்க. ஒரு வீட்ல தங்கம் எப்பவும் எங்க இருக்கணும் அப்படின்னா, வடக்கு திசையில தான் இருக்கணும். வீட்ல பீரோவ தென்மேற்கு மூலை அப்படிங்கிற நிறுத்தி மூலையில வச்சிருந்தாலும், இந்த தங்க நகைய பீரோவுல வடக்கு திசையில வைங்க. பீரோவுக்குள்ள வடக்கு, கிழக்கு, தெற்குன்னு இருக்கும் இல்லையா? அங்க வடக்கு திசையில வைங்க. ஏன்னா செல்வத்தை குறிக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது இந்த வடக்கு திசை தான். இந்த வடக்கு திசையில தங்கத்த வைக்க வைக்க தான் செல்வம் பெருகும். இது வாஸ்து சாஸ்திரம். இப்ப இந்த பரிகாரத்துக்கு வருவோம். இந்த பெருமாள் கோவில்ல கொடுக்கக்கூடிய துளசியை எடுத்துட்டு நீங்க அதோட ஒரு கொத்து துளசி இலை, இல்ல ஒரு 4 துளசி இலை, அதோட கிராம்பு 2,
அதோட ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இந்த கிராம்பும், பச்சை கற்பூரமும் வந்து நல்ல பணவசியத்தை தரக்கூடியது. பச்சை கற்பூரம்லாம் பெருமாளையும், மகாலட்சுமியையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது. அதனால இத 2யும் இந்த துளசி இலையோட சேர்த்து நீங்க தங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல, அந்த தங்க நகைக்கு பக்கத்துல வச்சிருங்க. பெருமாள வேண்டிக் கொண்டு இத வைக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ பெருமாளோட நாமத்த சொல்லி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்த சொன்னாவே போதும். 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரத்த சொல்லி உங்களுக்கு தங்கம் சேரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த இத வந்து நீங்க பீரோல வைங்க. இதுபோல 8 வாரம் தொடர்ந்து சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தங்க நகை சேர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய கர்மாவால, பூர்வ ஜென்ம கஷ்டத்தினால தங்க நகை சீக்கிரம் சேராம இருக்கும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல, நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்த செஞ்சுக்கிட்டு வர்றப்ப, மளமளன்னு உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும்.